நான் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பற்றி நிறைய புக்ஸ் படிச்சிருக்கேன். அதை ஃபாலோ பண்ணி கொஞ்சம் வருஷம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டும் இருக்கேன். சரி, இது ஒரு வீடியோ மேக் பண்ணலான்னு ட்ரை பண்ணேன். ஒன் ஆஃப் தி பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்னால் அது ஈக்விட்டி தான். அதாவது ஸ்டாக்ஸை இன்வெஸ்ட் பண்ணுறது. இன்னமும் சில பேர் இந்த ஸ்டாக்ஸை ஒரு எலிமினேட் பண்ணி அதை டச் பண்ணாமலே இருக்காங்க. அது ஒரு பயத்தோடவே இருக்காங்க. இன்னும் சில பேர் ஸ்டாக்ஸ்னாலே ஒரு கேம்பிள் நினச்சிட்டு இருக்காங்க. அதை கிளாரிஃபை பண்ணி ஒரு கிளியர் ஐடியா கொடுத்து எல்லாரையும் எப்படி ஈஸியாக இன்வெஸ்ட் பண்ணலான்ட்டு ஒரு சிம்பிள் வீடியோ தான் மேக் பண்ண போகிறேன். இந்த வீடியோ பார்த்த அப்புறமா உங்களுக்கு ஸ்டாக்ஸ்னால் என்னதுன்னு ஒரு கிளியராக ஐடியா கிடச்சிடும். ஒரு ரொம்பவே லேமன் டைமில் எல்லாருக்குமே புரிகிற மாதிரி தான் சொல்ல போகிறேன். இன்வெஸ்ட் பண்ணால் லாஸ் ஆகிடுமோன்னு பயப்படுறவங்களுக்கு ஆல்மோஸ்ட் ரிஸ்க்கு நல்லிஃபை பண்ணுற மாதிரியான மெத்தடை வீடியோட எண்டில் சொல்கிறேன். ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக். இட்ஸ் எ பிட் புக் பாய். நான் பார்க்க போகிறது ஸ்டாக்ஸ் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். ஸ்டாக்ஸ் ஃபஸ்ட்டு ஸ்டாக்ஸ்னால் இன்னும் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்கார். அவர் ஒரு இட்லி கடை வச்சுருக்காரு. அவர் தன்னோட பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்காக உங்கள்கிட்ட காசு கேட்குறாரு. வெளியில் வாங்கினா வட்டி கொடுக்கணும், இன்ட்ரெஸ்ட் வாங்கணும்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட நீ என்னோடய பார்ட்னர் ஆகிடு, நீ ஒரு ஷேர் ஹோல்டர் ஆகிடு என் பிஸ்னஸில், என்னோடய ப்ராஃபிட் லாஸில் எனக்கு ஒரு பங்கு இருக்குது அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட ஒரு காசு வாங்குறாரு. உங்களுக்கும் இட்லி கடை வைக்கணும்னு ரொம்ப ஆசை. ஆனால் அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸும் டைமும் உங்கள்கிட்ட இல்லை. சரி, உங்கள் ஃப்ரெண்டுக்கு இதை பற்றி எல்லாம் நாலேஜ் இருக்கு சொல்லி அவர்கிட்ட காசு தரீங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறமா ஒரு பிஸ்னஸில் ப்ராஃபிட் வந்த அப்புறமா நீங்கள் கொடுத்த கேபிட்டல் அமௌண்ட்டும் ப்ளஸ் ப்ராஃபிட்டும் சேர்த்து அவங்ககிட்ட கொடுத்துட்டு அதோட ஷேர்ஸை திருப்பி வாங்கிக்கிறாரு. இதுதான் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் சொல்கிறாங்க. இதே தான் இந்தியாவில் இருக்கிற எல்லா பிஸ்னஸும் கம்பெனிஸும் பண்ணுது. அவங்களாம் அவங்களோட ஸ்டாக்ஸை விற்கிறாங்க, அதாவது வெளியில் காசு கேட்டு. ஏன்னா பேங்க்கு கிட்டே போனால் அவங்க வட்டி கட்டணும். பிஸ்னஸ் ப்ராஃபிட் ஆகுதோ லாஸ் ஆகுதோ வாங்கின அமௌண்ட்டை பேங்க்குக்கு திருப்பி இன்ட்ரெஸ்ட்டை ரீபே பண்ணணும். இதுக்கு பதிலாக என்னோடய ப்ராஃபிட்டை நான் ஷேர் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வராங்க. சரி, இந்த கம்பெனிலாம் எங்கே வாங்கணும்னா என்எஸ்சி பிஎஸ்சி இதில் அவங்க கம்பெனியோட ஸ்டாக்ஸை லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த என்எஸ்சி பிஎஸ்சி நீங்கள் டேரெக்டாக வாங்க தெரியலன்னா இன்டர்மீடியேட் ப்ரோக்கர் ஆப்ஸ் நிறையா இருக்குது. ஏஞ்சல் ஒன், க்ரோ, அப்ஸ்டாக்ஸ், ஜீரோதா, இந்த மாதிரி. ஸோ இதில் இது மூலிமா நீங்கள் ஒரு டிமேட் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி அந்த டிமேட் அக்கௌண்ட் மூலிமா நீங்கள் அந்த ஸ்டாக்ஸை வாங்கி விற்கலாம். இப்போ உங்களுக்கு ஒரு பயம் இருக்கும், இந்த இன்டர்மீடியேட் ஆப் க்ளோஸ் ஆனால் என்ன பண்ணுறது, நாங்கள் போய் கேட்குறது அப்படின்னா அதுக்கு தான் அங்கே டிமேட் அக்கௌண்ட் இருக்குது, டிமெட்டீரியலைஸ்ட் அக்கௌண்ட். அது ஒரு எலக்ட்ரானிக் ஆன்லைன் அக்கௌண்ட். இதுக்கான எக்ஸாம்பிள் புக் மை ஷோவில் மூவி டிக்கெட் புக் பண்ணுறீங்க. சப்போஸ் புக் மை ஷோவோட ஆப் க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா அவங்ககிட்ட டிக்கெட் இருக்குது, அந்த டிக்கெட்டை வச்சு நீ மூவியை போய் பார்க்கலாம். அதே மாதிரி தான் இந்த ப்ரோக்கரேஜ் ஆப் க்ளோஸ் பண்ணாலுமே டிமேட் அக்கௌண்ட்டில் அவங்களோட எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். நீங்கள் இந்த ஸ்டாக்ஸ் விற்றது வாங்கினது எல்லாமே இருக்கும். யூ கேன் யூஸ் இட். பிஸ்னஸ் பண்ணணுன்னு ஆசை இருக்கும், ஆனால் பெரிய லெவலில் அது பண்ண முடியாது. ஸோ டாட்டா, ரிலையன்ஸ், ஏர்டெல், இன்ஃபோசிஸ் இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் அவங்க லிஸ்ட்டை ஸ்டாக் பண்ணியிருப்பாங்க. அவங்களோட க்ரோத் மேலே அவங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் நம்ம அதை இன்வெஸ்ட் பண்ணலாம். அவங்க வளர வளர அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டும் வளரும். அதுக்கான ரிட்டர்ன்ஸ்லாம் அவங்க திருப்பி கொடுப்பாங்க அவங்களுக்கு. இப்போ ஸ்டாக்ஸ்லாம் பேங்க்ரப்ட் ஆகுது, கம்பெனி ஜப்தி ஆகுதுன்னு சொல்கிறாங்களா, அதெல்லாம் எப்படின்னா, இப்போது இந்த கம்பெனியை இழுத்து மூடிட்டாங்கன்னா உங்களோட போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டும் லாஸ் ஆகிடும். இப்போ நீங்கள் புக் மை ஷோவில் மூவி டிக்கெட் வாங்கியிருக்கீங்க, ஆனால் அவங்க தேட்டரே எரிஞ்சு விழுந்துட்டா அதுதான் ஸ்டாக் லாஸ். ஹர்ஷத் மேத்தா இன்சிடென்ட் அப்புறமா ஸ்டாக்ஸ்னாலே ஷேர் மார்க்கெட்னாலே ஒரு கேம்லிங், அது ஒரு ஸ்கேம் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் செபி அதெல்லாம் ரெகுலேட் பண்ணி இன்ஸ்டிடேட்டர்ஸ்லாம் பேன் பண்ணி அது ஒரு ப்ராப்பரான ஸ்கேம் ஃப்ரீயாக வச்சுருக்காங்க. இன்னமும் நீங்கள் ப்ராப்பராக ஸ்டடி பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா யூ கேன் கெட் குட் பெனிஃபிட் அவுட் ஆஃப் இட். அதுவும் எந்த வேலையும் பண்ணாமல் நீங்கள் தூங்கும் போதே உங்கள் பணம் வளரும். எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் டே டு டே யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ், பிராண்ட்ஸ் இதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு. எக்ஸாம்பிள், சில பேர் எவ்ரி இயர் ஐஃபோன் அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க. இப்போது லாஸ்ட் 5 years எடுத்துக்கோங்க. எவ்ரி இயர் ஒருத்தர் அவங்களோட ஃபோனை அப்டேட் பண்ணிட்டே இருக்காங்க, பழசை கொடுத்து புதுசு வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்களோட காசு 50% மேலே கம்மியாக இருக்கும். அதுக்கு பதிலாக எவ்ரி இயர் அந்த ஐஃபோனோட காசுக்கு ஆப்பிள் ஸ்டாக்ஸ் வாங்கியிருந்தாங்கன்னா வித்தின் 5 years அவங்களோட போட்ட காசு 2 மடங்குக்கு மேலே வந்திருக்கும். 5 வருஷத்தில் அவங்க காசு டபுளுக்கு மேலே ஆகுதுன்னா அது ஒரு பெரிய ப்ராஃபிட். இதே மாதிரி 25 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ராயல் என்ஃபீல்ட் பைக்கோட காஸ்ட் 50,000 அந்த 50,000 பைக் வாங்காமல் அதோட ஸ்டாக் வாங்கியிருந்தீங்கன்னா அதோட மதிப்பு இன்னைக்கு 3 கோடி கிட்ட வந்திருக்கும். எனக்கு புரியுது, எல்லாருக்கும் நீட்ஸ் இருக்கும், எல்லாருமே ஸ்டாக்ஸாக வாங்க முடியாது, பொருள் வாங்கி தான் ஆகணும்னு. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக இதை சொல்கிறேன். எவ்ரி இயர் ஃபோன் அப்டேட் பண்ணாமல் எவ்ரி 5 years பண்ணால் அந்த காசை இதை இன்வெஸ்ட் பண்ணலாம். அந்த மாதிரி நான் சொல்ல வரேன். இந்த மாதிரி ஏகப்பட்ட ப்ராடக்ட்ஸ் இருக்குது, ஏகப்பட்ட கம்பெனிஸ் இருக்குது, ஏகப்பட்ட பிராண்ட்ஸ் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணலாம். சரி, எனக்கு இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ண தெரியாது, எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறதுன்னா இதுக்கு தான் ஒரு வழி இருக்குது, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் இட்லி கடை ஃப்ரெண்டு மேலே ஒரு 10 ஃப்ரெண்டு இருக்காங்க.
அந்த 10 ஃப்ரெண்டும் 10 பிஸ்னஸ் பண்ணுறாங்க. எக்ஸாம்பிள் ஒருத்தர் பேக்கரி வச்சுருக்காரு, ஒருத்தர் ஃபாஸ்ட் ஃபுட் வச்சுருக்காரு, ஒருத்தர் ட்ரெஸ் கடை வச்சுருக்காரு, ஒருத்தர் பட்டாசு கடை வச்சுருக்காரு. இந்த மாதிரி 10 ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் 10ஆ பிரித்து உங்களோட காசை கொடுத்தீங்கன்னா இதுதான் டைவர்சிஃபிகேஷன் சொல்கிறாங்க இன்வெஸ்டிங்கில். ஸோ இதில் ஒன்று ஃபெயில் ஆனாலும் மிச்சம் ஒரு 8, 7 உங்களுக்கு காப்பாற்றும். அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் ஒரு 50 ஸ்டாக்ஸ் 60 ஸ்டாக்ஸ் இருக்கும். அது எல்லாத்துலேயுமே அவங்க அமௌண்ட்டை டைவர்ஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ எந்த ஸ்டாக் ஏறுதோ அதில் போட்டு, எந்த ஸ்டாக் இறங்குதோ அதை எடுத்து இந்த ஃபண்டெல்லாம் மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒரு ஃபண்ட் மேனேஜர் இருப்பார். அவர் வந்து 0.2லேருந்து 2% வரைக்குமே ஒரு கமிஷன் எடுத்துப்பார். எந்த ஸ்டாக் ஏறுது இறங்குது, எதில் இன்வெஸ்ட் பண்ணணும், எதை எடுக்கணும் எல்லாத்தையும் அவர் பார்த்துப்பார். நீங்கள் கண்ணை மூடி இன்வெஸ்ட் பண்ணாலே போதும். ஆனால் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேயே 3000லேருந்து 4000 மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குது. அதில் எது பெட்டர்னு சூஸ் பண்ணுறதுக்கு சில வழிகள் இருக்குது. ஒரு பெட்டர் மியூச்சுவல் ஃபண்ட் என்னென்னா அது இண்டெக்ஸ் ஃபண்டோட பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணணும். இண்டெக்ஸ் ஃபண்டுனா டாப் 250 கம்பெனிஸை ஆவரேஜ் பண்ணி ஒரு ஃபண்டு இருக்குது. அதுதான் இண்டெக்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட் சொல்கிறாங்க. அதை விட எந்த மியூச்சுவல் ஃபண்ட் அதிகமாக பர்ஃபார்ம் பண்ணுதோ, அதாவது அதிகமாக ப்ராஃபிட் கொடுக்குதோ அதுதான் பெட்டர் மியூச்சுவல் ஃபண்ட். அப்புறம் அந்த மியூச்சுவல் ஃபண்ட் மினிமம் 10 இயர்ஸ் வச்சு இருக்கணும். எந்த ஒரு ஃபண்டும் 1 இயர் 3 இயர் ரிட்டர்ன்ஸை பார்த்து அது நல்ல ஃபண்டுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அது இன்றைக்கி இருக்கும், அது திடீர்னு டவுன் ஆகலாம். ஸோ அது மினிமம் 10 இயர்ஸ் கன்சிஸ்டண்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணணும். அதோட வாலட்டாலிட்டி, ரோலிங் ரிட்டர்ன்ஸ் இதெல்லாம் பார்க்கணும். ஸோ ஸ்டாக்ஸை விட பெட்டர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் போகிறது பிகினர்ஸுக்கு ரொம்பவே நல்லது. ஃபஸ்ட்டு ஒரு மினிமம் அமௌண்ட்டை ஒரு நல்ல மியூச்சுவல் ஃபண்ட் சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அது எப்படி க்ரோ ஆகுது, எப்படி லாஸ் ஆகுது, மார்க்கெட் கரெக்ஷன் எப்படி நடக்குது, இதெல்லாம் பார்த்து நீங்கள் பொறுமையாக அனலைஸ் பண்ணாலே உங்களுக்கு பெட்டர் ஐடியா கிடைக்கும். அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. ஒவ்வொரு மியூச்சுவல் ஃபண்டுக்கும் ஒவ்வொரு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இருக்கும். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேயே டேரக்ட் ஃபண்ட்ஸ், ரெகுலர் ஃபண்ட்ஸ் இருக்கும். ஐ ஆல்வேஸ் ப்ரிஃபர் டேரக்ட் ஃபண்ட்ஸ். ஏன்னா டேரக்ட் ஃபண்ட்ஸ் வந்து எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ரொம்பவே லோவாக இருக்கும். எக்ஸ்பென்ஸ் ரேஷியோன்றது அந்த ஃபண்ட் மேனேஜருக்கு நம்ம தர கமிஷன். அந்த ஃபண்ட் மேனேஜர் தான் நம்ம ஃபண்டை ப்ராப்பராக மேனேஜ் பண்ணுறாரு, அதை லாஸ் ஆகாமல் ப்ரிவென்ட் பண்ணுறாரு. அதனால தான் அவருக்கு ஒரு கமிஷன் போகுது. அந்த கமிஷன் தான் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ எது லோவாக இருக்கோ அதை பார்த்து சூஸ் பண்ணணும். அந்த மியூச்சுவல் ஃபண்டோட டேட்டா எல்லாமே ஆன்லைனில் அவைலபிளாக இருக்கும். அதோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ, அதோட ப்ராஃபிட்ஸு, அதோட ஸ்டாக்ஸ் அலோகேஷன், அந்த ஃபண்டை மேனேஜ் பண்ணுற ஃபண்ட் மேனேஜர் பேர், அவரோட எக்ஸ்பீரியன்ஸ், அவர் எங்கெங்கே ஒர்க் பண்ணியிருக்காரு எல்லாமே இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் பார்த்து ப்ராப்பராக ஸ்டடி பண்ணிட்டு இன்வெஸ்ட் பண்ணலாம். நீங்கள் என்ன தான் அனலைஸ் பண்ணி ஸ்டடி பண்ணி இன்வெஸ்ட் பண்ணாலும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆர் சப்ஜெக்டட் டு மார்க்கெட் ரிஸ்க். ஆப்வியஸ்லி மியூச்சுவல் ஃபண்ட் எப்போதுமே ப்ராஃபிட்டாகவே இருக்காது, அது லாஸ்க்கும் போகும். எப்போனா குளோபல் பேண்டமிக் வர்றது, இந்த கோவிட் வர்றது, இந்த வார் வர்றது அப்போல்லாம். ஏன்னா அப்போல்லாம் பிஸ்னஸ் சரியாக புழங்காது. அந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் கண்டிப்பாக பிஸ்னஸ் கொஞ்சம் அடிவாக தான் செய்யும். ஸோ அதனால தான் சொல்லுவாங்க எப்போதுமே ஒரு 5 to 7 இயர்ஸ் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்கணும். ஏன்னா வித்தின் தீஸ் இயர்ஸ் அந்த மார்க்கெட் திருப்பி ரெக்கவர் ஆகிடும். இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டோட டேட்டா எடுத்து பார்க்கும்போது யார் ஒருத்தர் 7 வருஷத்துக்கு அவங்க காசு ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்களோ அந்த காசு லாஸே ஆகாது, 0% சான்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி 7 வருஷம் அந்த காசு வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக மார்க்கெட் ரெக்கவர் ஆகி மேலே போயிடும். உங்களுக்கு லாஸ்ன்றது வரவே வராதுன்னு சொல்கிறாங்க. ஒரு மியூச்சுவல் ஃபண்டை எப்படி சூஸ் பண்ணுறது, அது எப்படி வாங்குறது, விற்கிறது, இந்த லைவ் டெமோவை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா டூ கன்சிடர் சப்ஸ்கிரைபிங். அன்டில் தென் டேக் கேர், பாய்.